அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்பிடண்டா இருங்க. பெண்களுடைய பாதுகாவலர் விஜய் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இப்ப நீங்க நிறைய பைட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவருடைய கூட்டம் முடிஞ்சு வரும் பொழுது குறிப்பா சில பெண்களே வந்து பேசுறது மாதிரினா பைட்டுகள் வரும். இவ்வளவு அக்கா தங்கச்சிகள் இருக்கோம், நாங்க பொண்டாட்டியெல்லாம் இருந்துட்டு போவோம் அப்படின்லாம் ஒரு பொண்ணு சொன்னுச்சு. நிறைய வீடியோலையும் பேசிட்டேன், கூட்டத்திலையும் பேசிட்டேன். நேற்று கூட கூட்டத்தில் ரவுத்ராவும் அதை பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு இது புரியவே இல்லை. என்ன இந்த அக்கா தங்கச்சி உறவு முறை அப்படிங்கிறத இப்படி ஒரு உறவு முறையோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் கிடையாது. வேற எங்கேயாவது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அப்படி இல்லை, நம்மளுடைய சமூகத்தில் அப்படி இல்லை. அப்ப யாரையாவது திட்டணும்னா கூட அந்த அக்கா தங்கச்சியை வந்து அப்படி நம்ம உறவு முறை வச்சு யாரையும் திட்டக்கூட மாட்டோம். ஆனா ஒரு ரசிகை அல்லது அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்னு சொல்லிக்கிற பொண்ணு போற போக்கில் நாங்கள் அக்கா தங்கச்சி இருக்கோம், தேவைப்பட்டா நாங்கள் பொண்டாட்டியானா இருந்துட்டு போறோம் அப்படின்னாக்கா இது என்ன மனநிலை? இது என்னவா இருக்கும்? அது எப்படி சரி பண்றது இந்த பைத்தியங்களை? நமக்கு வேற தமிழ்நாட்டில் வேற மனநல மருத்துவம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ சிஎம் கூட இதில் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன்ல, மனநல மருத்துவமனைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு மேலே இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சிஎம். மனநல மருத்துவமனையில் கம்மியாக இருக்கு, அதை அதிகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு. அப்போ இன்னும் சில பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை, ஒரு 1.5-2 வயசு குழந்தை இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து என் குழந்தையை விட எனக்கு விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா என்ன சொல்லுதுனாக்கா என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குது. இது என்னடா, அது இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் இருந்தது? அப்போ ஊருக்கு ஒன்றும் இல்லை, தெருவுக்கு ஒரு மனநல மருத்துவமனை வைக்கணும் போல் இருக்கு, வீட்டுக்கு ஒன்று வச்சாகணும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலா என்னன்னாக்கா இது உண்மையிலேயே பெண்களுடைய மனநிலையா அப்படின்னாக்கா இல்ல. பெரும்பான்மை பெண்களுடைய அல்லது விஜயை ஆதரிக்கின்ற பெரும்பான்மை பெண்களுடைய மனநிலையானாக்கா இல்ல. இது ஆக்சுவலி டூல் கிட்னு சொல்லுவாங்க. இது நீங்க இந்த விஷயம் அவங்க அந்த நடிகை த்ரிஷாவை கூட்டர் வெளில வந்தவனையே பெருசா பூகம்பம் அடிச்சிச்சு. அந்த கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்த பல இடிகளே காரி துப்பி பேசிக்கிட்டு இருந்தது. அந்த கட்சியில உள்ள கேடஸே வந்து முட்டு கொடுக்க முடியாமல் ஓடி போனது. இதுக்கெல்லாம் ஆதாரம் நாம மட்டும் இல்ல, அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் பேசிய வீடியோ இப்போ வைரலாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணியிருக்க கூடாது. முதல்ல ஷேர் பண்ணவங்களுடைய தவறு. ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ அல்லது ப்ரெஸ் மீட்டோ அல்லது அவருடைய வீடியோ, அவர் லைவா பேசி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்த வீடியோவே இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் 2-3 நபர்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாம ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக போன் எடுத்திருக்காரு. அவர் வாய் ஆன் பண்ண ஒரு போன் ஆன் பண்ணிட்டாரு. அண்ணனுக்கு தெரியாம அவர் பேசிட்டாரு. எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அவர் எடுத்திருக்காரு. நம்ம ஆளுங்களை பொறுத்த அவங்களுக்கு தெரியுமே, ஒரு பிரபலம் ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னாக்க உடனடியாக அடுத்து அதை வைரல் பண்ணி அதை பார்த்து குசிப்படுறது. அப்படியாக தான் அது வைரல் ஆயிருக்கு. அதனால தான் அந்த வீடியோவை நான் எங்கேயும் ஷேர் பண்ணவும் இல்லை, போஸ்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் வீடியோ போட்டேன், அது வேற விஷயம் இல்லை. அது எனக்கு எல்லா சேனல்லையும் பப்ளிஷ் ஆயிடுச்சாக்க நம்ம தாராளமாக அதை பற்றி பேசலாம். முதல்ல போட்டவருடைய தவறு அது, போடக்கூடாது. அப்போ அதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அவர் பேசின கண்டென்ட் சரி. அவர் பேசுனாக்கா என்னங்க இந்த மாதிரிலாம் இது யாரை பழி வாங்க நீ உள்ள கூட்டு வர, இது என்ன இது, இதெல்லாம் சரியா இல்லை, கட்சியில உள்ள நிர்வாகிகளை முட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப சமுத்திரக்கணியனோட வீடியோ, அந்த வீடியோ வரலன்னாக்கா சமுத்திரக்கணியன் எங்கேயாவது வரும்பொழுது பிரஸ் மீட்ல போயிட்டு கேள்வி கேட்கறாங்கனாக்கா பதில் சொல்ல மாட்டாரு, கடந்து போயிடுவாரு. ஏங்க அதெல்லாம் பர்சனல் விஷயங்க, அதெல்லாம் பேச தேவையில்லைங்க, வேற ஏதாவது கேள்வி தான் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள எல்லோருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கவங்களே இது பர்சனல் இல்லைன்னு ரெண்டு விதமான தாட் இருக்கும். பர்சனல்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்குள்ளேயும் அந்த விஷயம் குறித்து ஒரு தாட் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அவர் த்ரிஷாவை அழைச்சிட்டு வந்து சரி இல்லை அப்படிங்கிற 2 தாட் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு தாட் உங்களுக்குள்ள உருவாகும், ஒரு ஒப்பீனியன் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஒப்பீனியனை நான் சொல்றேன்னா இல்லையாங்கிறதா அது பர்சனல். அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை எனக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்பேன், வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், என்னுடைய கலீக் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்கிறது வேற. ஆனா பொதுவெளியில பேசும் பொழுது அதை பேசலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிராஃப்ட் என்கிட்ட இருக்கும்.
ஒரு ஸ்கிரிப்டோட தான் நான் வருவேன் பேசும்பொழுது, ஒரு மைண்ட் ஸ்கிரிப்டோட ஒரு டிராப்டோட தான் வந்து இந்தந்த விஷயங்களை பேசணும், இந்தந்த விஷயங்களை பேசக்கூடாது, இந்தந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும், இந்தந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசும்பொழுது நிறைய வார்த்தைகள் நாங்கள் ஷேர் பண்ணி பேசிப்போம், நிறைய வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்துவோம், அது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும். ஆனால் அது எங்களுக்குள்ள ரூம்குள்ள பேசும்பொழுது நாங்கள் சகஜமாக பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் பொதுவெளியில மேடைகள் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தோடு நம்ம பேசுவோம். அண்ணன் சமுத்திரக்கனியும் அப்படிதான், பொதுவெளியில கேட்டாக்க கடந்து போயிருக்கலாம், அல்லது கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அப்படி பண்ணி தனிப்பட்ட முறையில் பேசுனதை வெளியிட்டது தவறா இருக்கலாம், ஆனா அந்த கருத்து இருக்குல்ல அவர் பேசுனது அது ரொம்ப சரியான கருத்து. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடிகர் விமல் கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஓடி போய் பின்னாடி போய் விழுகாதீங்க, நடிகரை பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, எதுக்கு இப்படிலாம் போய் ஓடி உங்களோட உசுரை நீங்க பழி கொடுக்குறீங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் பார்த்திபன் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அவர் எப்படியுமே அவருடைய ஃபார்மெட் ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மெட்ல இட்ஸ் ஒர்த் ஒர்த் அண்ட் ஒர்த் பிகாஸ் உமன் இஸ் அவர் எர்த் அப்படின்னு. என்ன டிஆர் அண்ணே நீங்களா என்ன அட்மின் டிஆர் அண்ணா வச்சிருக்கீங்க அப்படின்றது. அவர் இந்த ஒர்த்து எர்த்து உமனு எமனு அவனு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. அது ஆக்சுவலா என்னன்னாக்கா ஒர்த்து இல்லைன்னு பேசுறதுக்கான ஒரு எதிர்வினையை தான் அவர் சொல்றாரு. நான் விஜய்க்கு எதிராக இருக்கேன், இந்த விஷயத்துல அவர் தவறு பண்ணுகிறார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில அவங்க தெரியப்படுத்திட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து போட்டோ போட்டது, தோனி அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து போட்டோ, என்ன திடீர்னு எல்லாரும் எங்கே உள்ள வரீங்க. அப்ப இந்த விஷயத்துல பயங்கர வைரல் ஆகி இதுக்கான கருத்தை நான் ஏதோ ஒரு வகையில என்னுடைய ஆடியன்ஸுக்கு அல்லது பொதுவெளியில நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. அப்ப இது ஏதோ அந்த சில நடிகர்களுடைய பிரபலங்களுடைய கருத்து தானே அப்படின்னாக்கா இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய கருத்து தான் அவர் பண்ண விஷயம். அந்த அம்மா கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, அது வேண்டாம்லாம் அவங்க சொல்லல, ஓகே இது உனக்கு போர் அடிச்சிருக்கலாம் அல்லது பிடிக்காம இருக்கலாம், அதனால நீ வேற ஒரு ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுத்துக்கிட்ட, ஒரு பெண்ணை கேர்ள் எனக்கு தேர்ந்தெடுத்துட்ட, ஓகே அது உன்னுடைய வழி, நீ போய்க்கோ. அப்ப எனக்கான வழியை நீ கொடுத்துரு, டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் என்னுடைய வழி நான் பாத்துக்கிறேன், எனக்கு தோளுக்கு வசந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஃபேமிலி இருக்கு, நான் அதை மூவ் பண்ண லீட் பண்ணும்ல, அப்ப டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் என் வழியை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க டிவோர்ஸ் என்ன கேட்கறாங்க. இப்ப அந்த உறவை கொச்சப்படுத்தியோ அல்லது அவங்க ரொம்ப மோசமா இருந்தாங்க, அங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்க அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியோ எங்கேயுமே நம்ம பேசல, புகார்லையோ அல்லது இப்ப செங்கல்பட்டுல அந்த வீட்டுல எனக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தங்குறதுக்கு இடம்